ஒருத்தரையுமே அற்பமா எண்ணவே கூடாது. ஏன் தெரியுங்களா? வசனம் சொல்லுகிறது, அவருக்குண்டான தேவ தூதர்கள் பிதாவாகிய தேவனுடைய சமூகத்தை எப்பொழுதுமே தரிசிச்சுட்டே இருக்கிறாங்களா. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஆண்டவர் என்ன சொல்றா தெரியுமா? தம்பி ரொம்ப கேர்ஃபுல்லா இரு. ஒருத்தனை நீ அற்பமா நினைச்சிட்டீனா அவனுக்குண்டான தேவ தூதர்கள் பிதாவாகிய தேவனுடைய சமூகத்துல டைரக்டா அவரை தரிசிக்கிறதுனால உன்னை பத்தின ரிப்போர்ட் டைரக்டா பிதாவாகிய தேவனுடைய கம்ப்ளைண்ட் போய்டும். அந்த ஃபைல் என் டேபிளுக்கே வராது. என்கிட்ட வந்தா கூட பரிந்து பேசிடுவோம்ப்பா. தூதர்கள் சொல்லிட்டாங்க இவன் அற்பமா நினைக்கிறான், எப்ப பார்த்தாலுமே பெருமை பெருமை நினைச்சிட்டு இருக்கான் அப்படி டைரக்டா கம்ப்ளைண்ட் போயிடுச்சு. அது தாங்கவே முடியாது அதனுடைய கொடுமை. இதுல அடிவானவங்க யார் தெரியுங்களா? ரொம்ப ஒன்னு ஆகார், இன்னொன்னு வஸ்தி. ராஜா கூப்பிடும் பொழுது வரமாட்டாங்க. வஸ்தியா வரல தெரியுங்களா? அந்த வசனத்தை வாசிங்க. எஸ்தர் 1ஆம் அதிகாரம் 17-19 வாசிங்க. ராஜாவாகிய அகஸ்வேரு ராஜஸ்திரியாகிய வஸ்தியை தமக்கு முன்பாக அழைத்து வர சொன்னபோது அவள் வரமாட்டோம் என்கிற செய்தி எல்லா ஸ்திரீகளுக்கும் பிரசித்தமானால் அவர்களும் தங்கள் புருஷரை தங்கள் பார்வையில் அற்பமாய் எண்ணுவார்கள். புருஷரை தங்கள் பார்வையில் அற்பமாய் எண்ணுவார்கள். அப்ப இந்த அம்மா எப்படி நினைச்சிட்டாங்க ராஜாவை? 19 வசனத்தை வாசிங்க. ராஜாவுக்கு சம்மதியாய் இருந்தார் வஸ்தி இனி ராஜாவாகிய அகஸ்வேருக்கு முன்பாக வரக்கூடாது என்றும் அவளுடைய ராஜ மேன்மையை அவளை பார்க்கல உத்தமையாகிய ராஜ்ய மேன்மையை இழந்தால் வஸ்தி. ராஜ்ய மேன்மை போச்சுமா? யார் கூப்பிடுறா? ராஜா கூப்பிடுறாரு. அற்பமா என்றியே ஆகார், நீ யாரு? அடிமை. உன் ஸ்தானம் என்ன? உன்னை கொண்டு போய் எங்க நிறுத்தி வச்சிருக்காங்க? அந்த அம்மாக்கு என்ன பிள்ளை இல்ல? அந்த ஒரு குறைக்கு உன்னை கொண்டு போய் நிறுத்திட்டாங்க. அங்க போய் நின்னதுனால இந்த அம்மாவை நீ தப்பா நினைக்கலாமா? அற்பமா நினைக்கலாமா? வசனம் சொல்லுகிறது, அடிமையானவனையும் அவளையும் புறம்பே தள்ளு. ஏன் தெரியுங்களா? சாராளை அற்பமா எண்ணினாங்களே, சாராள் மேலதான் தேவனுடைய திட்டமே பெருசா இருந்தது. அவள் மூலமா தான் பெரிய எபிரேய சந்ததியே உருவாகுது. அவ்வளவு பெரிய திட்டத்தை சுமந்து இருந்ததன சாராளை அவ்வளவு சீக்கிரமாய் அற்பமா எண்ணினா ஆகார் தள்ளப்பட வேண்டியவள். அதே போலதான் நாம யார் யாரெல்லாம் அற்பமா நினைக்கிறோமோ நினைச்சிடாதீங்க. நினைச்சிட்டா ஒருவேளை தேவன் அவர்கள் மேல அவ்வளவு பெரிய திட்டத்தை வச்சிருப்பாரு. தேவ சாயலில் படைக்கப்பட்டவன் அவன். அவனை நீ அற்பமா நினைச்சேனா தேவனையே நீ அற்பமா நினைக்கிற மாதிரி. படிப்புல குறைவா இருந்தா அற்பமா நினைக்கிறது. அற்பனா என்ன? தன்னிடத்துல இருக்குது மத்தவங்க இடத்துல இல்ல. இருக்கிறதுனால மத்தவங்க இல்லாம இருக்கிறதுனால அவங்களை அற்பமா எண்ணிடலாமா? தப்பு இல்லங்க. உங்ககிட்ட படிப்பு இருக்குது, நல்ல வீடு இருக்குது, வாசல் இருக்கு, பங்களா இருக்குது, சொத்து இருக்குது, ஒருத்தனுக்கு இல்ல. அதனால நீ அவனை அற்பமா எண்ணுவியா? உனக்கு தெரியுமா அவன் கிட்ட தான் ஆண்டவரே இருக்கிறார். ஏனோ தெரியல, ஆண்டவர் அவங்க கிட்ட தான் ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறார். ஏழைகளுக்கு, விதவைகளுக்கு, திக்கற்றவர்களுக்கு, அனாதைகளுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். உங்க பக்கத்துல இருக்கிறவங்க, வீட்டுல இருக்கிறவங்க, சொந்தக்காரங்க யாரா இருந்தாலும் சரி, தப்பு கணக்கு போட்டுறவே போட்டுறாதீங்க. அவன் மேல ஒரு பெரிய திட்டமே இருக்கும், தேவனுடைய திட்டம்.